இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு வேகத்தோடு இந்த திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்ற உறுதியோடு இருக்கின்ற என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் என் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் பெரியோர்கள் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் என் உயிரினும் மேலான அன்பு வாக்காளர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பரிவார வணக்கங்கள். இது காலத்தின் கட்டாயம். இந்த மோசமான மோசடி 420 திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று இங்கே வருகின்ற என் தம்பிகளும் தங்கைகளும் உறுதியேற்க வேண்டும். 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை சீரழித்து நாசப்படுத்திய இந்த திமுக கும்பலை விரட்டி அடியுங்கள். போதும், இவர்கள் ஆண்டது போதும். நாற்கால் சட்டமன்ற தொகுதி எடுத்துக் கொள்ளுங்கள். 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், இப்பொழுது 3வது முறையாக திமுகவிலே போட்டியிடுகின்றார். இந்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு துரும்பை கிள்ளி போட்டிருக்கின்றார்கள், ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? நீங்க யாராவது அதை பார்த்திருக்கீங்களா? யாராவது 5 ஆண்டு காலத்தில் பார்த்திருக்கீங்களா? தேர்தல் நேரத்தில் வெளியில வருவாங்க. அதான் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. இந்த தொகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினரும் அப்படிதான், இந்த தொகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினரும் அப்படிதான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே பகுதியிலே நம்முடைய முன் நின்று கொண்டு எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று நான் உங்களை கேட்டேன் இல்லையா? எப்படிப்பட்ட வேட்பாளர் உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். ஆனால் நீங்கள் எல்லோரும் தேர்வு செய்த நீங்களா உங்களை சொல்ல இந்த தொகுதி மக்கள் ஒரு சாராய வியாபாரி தேர்வு பண்ணிருக்கீங்க. கள்ள சாராய வியாபாரி நீங்க சமூக விரோதின்னு சொல்லுவீங்க. ஆனா தமிழ்நாடு டாஸ்மாக் கடைக்கு சாராயம் காய்ச்சறவங்க யாரு? உங்களுடைய எம்பின்னு நீங்க சொல்றீங்க. வெக்கக்கேடு இதெல்லாம், வெக்கக்கேடு. அதெல்லாம் சிந்தித்து பாருங்க. இது மிக மோசமான ஒரு ஆட்சி. திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்.